ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நாம இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போறோம். இந்த ஆப்ஜெக்ட் லெசனோட தலைப்பு என்ன அப்படின்னா, யாருடைய அன்பு சிறந்தது? எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா தான் இருக்கணும்னு நம்ம விரும்புவோம்ல. அந்த அன்புல எந்த அன்பு பெஸ்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்க குட்டீஸ்? மோஸ்ட்லி உங்ககிட்ட கேட்டா அம்மா அப்பாவுடைய அன்பு தான் பெஸ்ட்ன்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, நம்மள நல்லா பத்திரமா பாத்துக்கிறாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க, நம்மள படிக்க வைக்கிறாங்க, நம்மளுக்கு சிக் ஆகும்போது நம்மள டேக் கேர் பண்றாங்க, எல்லா நேரங்களையும் நம்ம கூட இருக்கிறாங்க. அம்மா அப்பாவுடைய அன்பு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அன்புன்னு சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸோட அன்பு தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, என் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ரொம்ப ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் அண்ணாவோட அன்பு, என் அக்காவோட அன்பு, என் தங்கச்சியோட அன்பு, என் கூட பிறந்தவங்களோட அன்பு தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் இருக்குது. ஆனா இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன, யாருடைய அன்பு பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த ஆப்ஜெக்ட் லெசனை நம்ம பார்க்க போறோம். சரி, ஆப்ஜெக்ட் லெசனுக்கு போவோமா? நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட 2 கப்பும் ஒரு பாட்டிலும் இருக்குது. இந்த கப்பு யார குறிக்குதுன்னா, உலகத்தாருடைய அன்பை குறிக்குது. உலகத்தார் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே உலகத்தாருடைய அன்பை குறிக்குது. இந்த கப்பு யார குறிக்குதுன்னா, பெற்றோரின் அன்பை குறிக்குது, நம்மளுடைய அப்பா அம்மாவுடைய அன்பு. இந்த பாட்டில் யாருடைய அன்பை குறிக்குதுன்னா, ஏசப்பாவுடைய அன்பை குறிக்குது. சரி, இப்ப நம்ம பாக்குற விதமா நம்ம முதலாவது உலகத்தாருடைய அன்பு எப்படி இருக்குதுன்னு பாப்போமா? நம்ம கூட அவங்க நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நம்ம கூட நம்மள நல்லா நேசிப்பாங்க. ஆனா ஒரு கஷ்டம் வருது, நம்ம அவங்க கூட ஏதோ சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க, அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி வேர்ட்ஸ் வச்சு பேசுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க நம்ம கிட்ட அதே அன்புல நிலைத்திருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அன்பு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அன்பு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற அன்பு. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். நான் இப்ப இதை ஊத்தும் போது இந்த அன்பு நல்லா பொங்கி வருகிற அன்பா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சரி, நான் இதுல ஊத்துறேன். நீங்க இத பாத்தீங்க அப்படின்னா அந்த அன்பு கொஞ்ச நேரம் வருது, அப்படியே பொங்கி வருது. அதன் பிறகு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த அன்புனால நிலைத்து இருக்க முடியாது. அப்படியே பொங்கி வருகிற அன்பா, ஓவர் ஃப்ளோயிங் அன்பா அந்த அன்பு இல்லை. சரி, இப்ப நம்ம அடுத்த அன்புக்குள்ள போலாம். அதாவது பெற்றோரின் அன்பு. பெற்றோர் நம்ம கூட இருக்கிறாங்க, நிறைய நமக்கு செய்யறாங்க. அந்த பெற்றோர் நமக்கு சொல்றத நம்ம கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சில நேரங்கள்ல நம்ம பெற்றோர் சொல்றத கேட்க முடியறது இல்ல, நம்ம எதிர்த்து பேசுறோம், அவங்களுக்கு பிரியமில்லாதபடி நடக்கிறோம். அந்த மாதிரி நடக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்க. ஆனா திரும்ப 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 நம்ம அவங்களுக்கு பிடிக்காத செஞ்சு கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பெற்றோர் கூட நம்மளை வெறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குட்டீஸ். அவங்களுடைய அன்பு கூட நம்மள மேல அதிகமா இருக்கிறதுல குறைந்து போக வாய்ப்பு இருக்குது. இப்ப நீங்க உலகத்தாருடைய அன்பை கம்பேர் பண்ணும்போது பெற்றோருடைய அன்பு பொங்கி வருதா, ஓவர் ஃப்ளோ ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்கலாம். நான் இது இப்ப இதுல ஊத்துறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெற்றோருடைய அன்பு உலகத்தார் அன்போட பொங்கி வருகிற அன்பா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யாருடைய அன்பு 2 அன்புல பெஸ்டா இருக்குன்னா பெற்றோருடைய அன்பு தான். இப்ப ஏசப்பாவுடைய அன்பு எப்படி இருக்குது? ஏசப்பாவுடைய அன்பு எல்லா அன்போட பெஸ்டா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஏசப்பாவுடைய அன்பு எதையுமே எதிர்பார்க்காத அன்பு, அதுதான் ஏசப்பாவுடைய அன்பு. உலகத்துல ஒரு நீதிமான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக இன்னொருத்தவங்க மறிக்கிறது கூட அரிதுன்னு பார்க்கலாம். நல்லவன் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக ஒரு வேளை யாராவது மறிக்க முடியும். ஆனா நம்ம பாவியா இருக்கும்போது நமக்காக ஏசப்பா மட்டும்தான் சிலுவையில நமக்காக மரித்தாங்க குட்டீஸ். அந்த அன்பு எவ்வளோ பெரியதுல. அந்த அன்பு நம்மளால மெஷரே பண்ண முடியாது. அது அள்ள அள்ள குறையாத அன்பு. அது ஒரு ஓவர் ஃப்ளோயிங் அன்பு. சரி, உலகத்தார் உங்களை வெறுத்தாலும், உங்க பெற்றோர் கூட உங்களை ஒதுக்கினாலும் வெறுத்தாலும் கூட நம்ம எப்பொழுதும் விட்டு கொடுக்காத நேசிக்கிற, நம்ம பாவத்துல விழுந்தா கூட என் மகள் என் மகன்னு சொல்லி நமக்காக காத்திருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அது ஏசப்பாவுடைய அன்பு தான். அந்த அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா?
சரி, நான் இதுல ஊத்துறேன். நீங்க பாக்குற விதமா ஏசப்பாவோட அன்பு பாத்தீங்கன்னா அப்படியே ஓவர் ஃப்ளோயிங் அன்பா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அன்பு கொஞ்ச நேரம் இருந்தது, இந்த அன்பு இன்னுமே கொஞ்சம் அதிகமான நேரத்துல பொங்கி பொங்கி வந்தது. ஆனா நீங்க இத பாத்தீங்க அப்படின்னா இது அள்ள அள்ள குறையாத பொங்கி வழிகிற ஏசப்பாவுடைய அன்பா இருக்குது. பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்ப்போமா? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏசப்பாவ கர்த்தராகிய தேவன் அவரோட ஒரே பேரான குமாரனா இருந்த வேளையிலையும் நம்ம பரலோகத்துக்கு போகணுங்கிறதுக்காக நம்மளுக்காக சிலுவையில அறையிறதுக்கு உலகத்துக்கு அனுப்புறாரு. அந்த அன்பு இவ்வளோ பெரியது இல்ல குட்டீஸ். இன்னொரு வசனம் பார்ப்போமா? ரோமர் 5:7-8. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நான் சொன்னபடி ஒரு நீதிமானா இருந்தா யாராவது வேணா மரிக்கலாம், நல்லவனா இருந்தா கூட ஒருவேளை யாராவது மரிக்கலாம். ஆனா பாவியா இருக்கும்போது யாராவது மரிப்பாங்களா? நம்மளுடைய தப்புக்காக நம்மளுடைய பாவத்துக்காக ஏசப்பா சிலுவையில மரித்தாங்க. அந்த அன்பு எவ்வளோ பெரியதுல குட்டீஸ். அந்த அன்பான தேவனை நம்மளும் அன்பு செய்வோம். சரி, இந்த ஆப்ஜெக்ட் லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் லெசன்ல உங்களை சந்திக்கிறேன். பாய் குட்டீஸ்.